பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட மல்லாக்கோட்டை மேகா ப்ளூ மெட்டல் கல்குவாரிக்கு 91 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முத்துராமன் இணைந்திருக்கிறார். முத்துராமன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, திருப்பத்தூர் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட மல்லாக்கோட்டை தனியார் கல்குவாரிக்கு ரூபாய் 91 கோடி அபராதம் விதித்து தேவகோட்டை சார் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மல்லாக்கோட்டையில் மேகா ப்ளூ மெட்டல் தனியார் கல்குவாரி செயல்படுகிறது. இந்த கல்குவாரியில கடந்த மே மாதம் ஒரு 400 அடி பள்ளத்துல விதிகளை மீறி பாறைகளை வெடிவைத்து தகுக்கும் போது ஏற்பட்ட அதிர்வுல பாறை தளர்ந்து சரிந்து விழுந்தது. இதுல புலம்பெயர் தொழிலாளி உட்பட ஒரு 6 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்நிலையில இது தொடர்பாக குவாரி உரிமையாளர் மற்றும் அவர் தம்பி மற்றும் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். 3 பேரை மட்டும் கைது செய்தனர். இதுவரை இந்த கல்குவாரி உரிமையாளர் மேல வழக்கு பதிவு செய்த நிலையிலும் கைது செய்யப்படாத நிலையில இந்த பாதுகாப்பு விதிமுறைகள் அம்சங்கள் இல்லாமல் செயல்பட்டது குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசா அஜித் அவர்கள் இந்த கல்குவாரி உரிமத்தை ரத்து செய்தார். மேலும் இந்த நிலை இந்த கல்குவாரி ஒரு 8 மாதமாக எந்தவித அனுமதியும் இல்லாமல் செயல்பட்டது என்பது புள்ளியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் விசாரணைகள் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து உரிமம் காலாவதியான பிறகும் 8 மாதமாக செயல்பட்டு குறித்து கனிமவளத்துறை அறிக்கை தயார் பண்ணி அந்த அறிக்கையின் மூலம் தேவகோட்டை சார் ஆட்சியர் தற்போது ஒரு 91 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளார். அதாவது சட்டவிரோதமாக செயல்பட்டு கரடுமுரடான கற்களை வெட்டி எடுத்ததாக கூறி அதற்கு ரூபாய் 91 கோடி ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி முத்துராமலிங்கம்.